இல்ல இப்ப நான் கேட்டேன், பேஷண்ட் கிட்டயே நான் கேட்டேன், தண்ணி இல்லையா உணவு இல்லையான்னு. அவங்க அந்த காரணமே சொல்லலை. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஸ்நாக்ஸ் வச்சிருந்திருக்காங்க. அவர் 2 மணிக்கு வருவாருன்னு நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் அவர் வரும்போது 7 மணி ஆயிடுச்சு. கால தாமதம் ஒன்று, அதுதான் நாங்கள் மெயின் ரீசன். குறுகலான பாதை இது 2வது ரீசன். கரூர் முழுக்க கரண்ட் ஆஃப் பண்ணது 3வது ரீசன். போலீஸ் லைட்டாக தடி அடி பண்ணவும் எல்லாம் தெரிச்சு ஓடும்போது அந்த கூட்ட நெரிசல்ல கீழே விழுந்து எல்லாரும் மிதிச்சிருக்காங்க. இதுதான் நாள். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா அந்த ஆம்புலன்ஸ் தாவாக்கே கொடி போட்டு ஆம்புலன்ஸ் 1 by 1 வரும்போது அதுக்கு வழிவிடணும்னு சொல்லி மக்களை வந்து தள்ளுமுள்ளு நடந்ததுனால தான் இவ்வளோ நம்ம உயிர் பலியை நம்ம பார்த்துக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இது நிச்சயமாக தாவேக்காவும் இதை உணர்ந்து, உங்களுக்கு 4 பேர் செக்யூரிட்டி மேலே வச்சுக்கிறீங்க பஸ் மேலே பாதுகாப்புக்கு, உங்களை நம்பி வர்ற தொண்டர்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணுமா இல்லையா? இப்ப தேமுதிக நீங்க எடுத்துங்க, 2005 நம்ம கட்சி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ கேப்டன் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், திருமணங்கள், எவ்வளவு நிகழ்ச்சி. ஆனா வருகின்ற அனைவருக்கும் தொண்டர் படை, ஏன்னா காவல்துறை நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அவங்க நிற்பாங்க. எதிர்கட்சிகளுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணாது. இதுதான் உண்மைங்க. விஜயே நேற்று சொல்றாரு, காவல்துறை என்ன பண்றீங்க காப்பாத்துங்கன்னு. பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதனாலதான் தொண்டர் படை அமைச்சு எங்க தொண்டர்களை நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா.